எப்போதும் ஒரே ஃப்ளேவர்லேயே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? அப்போது இந்த நூடுல் ரெசிபி ட்ரை பண்ணுங்க. ஸ்பைசி சில்லி கார்லிக் எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? பிளைன் ஹாக்கா நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் உப்பு ஆயில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, பட் கார்லிக் இஸ் மஸ்ட். கேப்சிகம்மை ஃபஸ்ட்டே வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்து கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே ஆயிலில் முட்டையை சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபிக்கெலாம் ஓவர் குக் பண்ணக்கூடாது. அடுத்து கேபேஜ் சேர்த்துக்கோங்க. அதுவும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், அப்புறம் சோயா சாஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக டேஸ்ட் மேக்கர் அஜினமோட்டோ கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதும் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஸ்பைஸியாக வேணால் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இப்போ வேக வச்சுருக்க நூடுல்ஸை உள்ள சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முன்னாடியே கோல்டன் ப்ரௌனாக வறுத்து வச்சுருந்த கார்லிக், அப்புறம் எக்கு, அப்புறம் இந்த கேப்சிகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பைசி சில்லி கார்லிக் எக் நூடுல்ஸ் ரெடி. கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வெஜிடேரியனாக இருந்தால் எக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மலாக செய்யலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.